என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது என்றாரே. கர்த்தரிந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரிந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடம் கொள்கின்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடம் கொள்கின்றாரே. கர்த்தரிந்த அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரிந்த அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அவ்வளவுதானா? உங்க டீச்சர்ஸ் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருக்காங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். ஸோ அடுத்ததாக விபிஎஸோட தலைப்பு என்ன? கத்தெல்லாம் கூடாது, பொறுமையா சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தின் தேவ பிள்ளைகள். ஸோ இதன் அடிப்படையாக இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப்படும். மத்தேயு எழுதின அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 10 வரை சாக்சி வந்து வாசிப்பாங்க. இன்று வாசிக்கப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீரின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தர் இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸி. ஸோ அடுத்ததாக இந்த 2025 ஆண்டின் விபிஎஸ் ரிப்போர்ட் வாசிக்கப்படும். சகோதரி ஷெல்டன் வந்து வாசிப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் என்ன படிக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு கேட்கும். ஏன்னா எல்லாருமே வந்திருக்காங்க. என்னென்ன நடந்துச்சு நம்ம விபிஎஸ்ல நம்மளுக்கு தெரியும், பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ ஒரு 1 hour நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் சைலண்ட்டாக இருக்கணும். ஸ்டேஜில் வந்து வசனம் சொல்லலாம், அதுக்கு மட்டும்தான் உங்கள் வாயை என்ன பண்ணணும், திறக்கணும். அதை மீறி யாருன்னா பேசுனாங்கன்னா முன்னாடி கூப்பிட்டு தனியாக ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணணும். 2025 ஆண்டின் பெத்தேல் சபையின் விபிஎஸ் ரிப்போர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று இந்த 2025 ஆண்டின் விபிஎஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பெத்தேல் சபை போதகர் மற்றும் விசுவாசிகள் மூலமாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா வருடத்தை போலவும் இந்த வருடமும் பெத்தேல் சபை விபிஎஸ்ஐ தேவன் நேர்த்தியாய் நடத்தி தந்தார். இந்த ஆண்டின் விபிஎஸ்ஸில் சுமார் 70 to 80 பிள்ளைகள் வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாக கொண்டாடப்பட்டது. முதல் நாள் வரவேற்பின் தினம், 2ஆம் நாள் நண்பர்கள் தினம், 3ஆம் நாள் அழகு மற்றும் சுத்தத்தின், 4ஆம் நாள் கலர்ஸ் டே, 5ஆம் நாள் டேலண்ட் டே மற்றும் கொடுத்தலின் தினம். இதில் பிள்ளைகள் கர்த்தருக்கென்று ரூபாய் 1755 ரூபாயை உற்சாகமாக கொடுத்தார்கள். பிள்ளைகளை ஆய்வு செய்வதற்காக சகோதரி ஜெனிஃபர் மற்றும் ஷக்கிலா அவர்கள் வந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினர். 6ஆம் நாள் அன்பின் விருந்து. இதில் பிள்ளைகள் உணவின் மூலமாக தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தினர் விபிஎஸ் பிள்ளைகளுக்கு உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கினர். முதல் நாள் பிரேம் மற்றும் குடும்பத்தினர் மதிய உணவு கொடுத்தார்கள். சங்கீதா மனாசி அவர்கள் குளிர்பானம் வழங்கினார். 2ஆம் நாள் நிஷா அஜீஷ் குடும்பத்தினர் மதிய உணவு மற்றும் குளிர்பானம் கொடுத்தார்கள். 3ஆம் நாள் லாவண்யா விஜய் குடும்பத்தினர் மதிய உணவு மற்றும் குளிர்பானம் கொடுத்தார்கள். 4ஆம் நாள் உமா சிவகுமார் ராகுல் குடும்பத்தினர் மதிய உணவு கொடுத்தனர். அஜய் குடும்பத்தார் மற்றும் வரலட்சுமி குடும்பத்தார் குளிர்பானம் கொடுத்தார்கள். 5ஆம் நாள் மணிமாறன் ஜீவா அம்மா மதிய உணவு கொடுத்தனர். எபி மற்றும் அபிசாரிகா குடும்பத்தார் குளிர்பானம் கொடுத்தார்கள். 6ஆம் நாள் ஃபேக்ஸி மற்றும் மெர்லின் சிஸ்டர் குடும்பத்தார் குளிர்பானம் கொடுத்தார்கள். எங்களுக்கு 4 நாட்கள் குளிர்பானம் வழங்கிய பாஸ்டர் இன்பராஜ் குடும்பத்தாருக்கு பெத்தேல் சபையின் போதகர் பாஸ்டர் பால் கிறிஸ்டோபர் மூலமாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் பரிசு பொருட்களை வழங்கவிருக்கும் சகோதரி கவிதா குடும்பத்தினருக்கும் சிற்றொன்றி வழங்கிய சதீஷ் குடும்பத்தினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விபிஎஸ்ஐ நல்ல முறையில் நடத்த எங்களுக்கு உதவி செய்த டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், டைரக்டர்ஸ் அவர்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு சமைத்து கொடுத்த சகோதரி வயலட் சிஸ்டர் மற்றும் அவரது குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை உற்சாகப்படுத்தி பாடல்கள், கதைகள், பப்பட் ஷோ, கேம் மூலமாக பிள்ளைகளை மகிழ்வித்த டைரக்டர் ஏசுராஜன் அவர்களது துணைவியார் ஜெனிஃபர் ஏசுராஜன் அவர்களுக்கு பெத்தேல் சபை சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விபிஎஸ்ஐ நடத்த உதவி செய்த பெத்தேல் சபையின் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025 ஆண்டு விபிஎஸ்ஐ நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மளுக்கு டெய்லி எக்ஸ்ட்ரா ஜூஸஸ்லாம் வந்துச்சுல்ல, ஸோ அவங்க தான் ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அதை தாண்டி நம்ம சபையினரும் எல்லாருமே கொடுத்தீங்க, தேவனுக்கு நன்றி. இப்போ ஷெல்டன் படித்தது போல் இப்போ வந்து பாஸ்டர் இன்ராஜ் அவர்களை நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்டர் இன்ராஜ் ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ சால்வை அணிவிக்கப்படும். சாலமன் அங்கிள் மேலே வாங்க.
ஐயா. தேங்க்யூ அங்கிள். ஸோ மழையினால நம்ம ரொம்ப வேக வேகம் அதுதான் என்னன்னா பரிசுத்த ஆவியினால நீங்கள் என்ன பண்ணுகிறது, நிரப்பப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால யோவான் ஸ்தானம் என்ன பண்ணுகிறார், ஜலத்தினால தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஒரு ஞானஸ்தானம். இன்னொரு ஒரு ஞானஸ்தானம் இருக்கு, அது என்னன்னா பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நீங்க ஞானஸ்தானம் பெறும். இதனால எனக்கு என்ன கிடைக்கும் போகுது, நீங்க படிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல நல்ல வேலை கிடைக்கும். எப்படி படிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிடைக்கும். இப்ப எனக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும். ரட்சிக்கப்பட்டாலே பரலோகம். இந்த பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, டேய் தம்பிங்களா இங்க வாங்க, நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஒரு 3 வசனம் சொல்லுங்க. வாங்க வாங்க இங்க வாங்க வாங்கடா. இப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு பயம் வருது இல்ல. அந்த பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவன் பயந்து கொண்டிருந்தவன், கோழையா இருந்தவன், இப்ப என்ன பண்றான், யாரெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவங்க வந்தாங்களோ அப்போ ஓடி போயிட்டாங்க சீஷர்கள். அவர் இயேசு எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சவங்க இப்ப என்ன பண்றாங்க, அதே கூட்டம் வருகிறது அவங்களுக்கு முன்பதாக இவங்க என்ன பண்றாங்க, 3000 பேருக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறான், தைரியமா பேசுறான். என்ன வருது உங்களுக்கு, என்ன கிடைக்கும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்ட என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க தைரியம் வரும். என்ன வரும், நீங்க கோழையா இருக்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, நீங்க எப்படி இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. ரெண்டாவது ஒண்ணு, அவங்களோட வாழ்க்கையில் என்னன்னா ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. நான் ஒண்ணுமே இல்லை, நான் கோழை, நான் மக்கு அப்படின்னா உங்களை பார்த்து என்ன சொல்லலாம், உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சாட்சியா இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், சாட்சியா இருக்கும். சொல்லுங்க, ரெண்டாவது எப்படி இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. உங்களை பார்த்தா டேய் இந்த ஸ்கூல்ல தானடா படிச்ச நீ, நீ எல்லாமே என்ன இருக்கும், உன் ப்ரோக்ரஸ் கார்டு பார்த்தாலே எப்படி இருக்கும், ரத்த கலரா இருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க எப்படி இருப்பீங்க, எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டு இருப்பீங்களே, ரத்தமா இருக்குமே. ஆனா நீங்க இவ்வளோ ஐஏஎஸ் இருப்பீங்க, ஐபிஎஸ் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கும். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சாட்சியா இருக்கு. நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க மூலமா உங்க அப்பா அம்மாலாம் சாட்சி உள்ள வாழ்க்கையில வருவாங்க. உங்க மூலமா எப்படி இருக்கும், உங்க வீட்டுல இருக்கவங்க சாட்சியா இருப்பாங்க. மூணாவது, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க, உங்க வீடு எப்படி இருக்கும், இது வரைக்கும் சண்டையா இருந்தா உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். சுத்தி நிறைய காரியங்கள் இருக்கலாம், வந்தவங்க எல்லாருக்கும் இந்த பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா முதல் நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க சத்தமா. அப்பதான் நான் முடிப்பேன், நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் முடிப்பேன். எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. நீங்களாம் கொஞ்சம் உங்களை விட அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றதை கேட்கலாமா, இந்த பாய்ஸ் மட்டும் கை வைத்து காமிங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டா எப்படி இருப்பேன் நானு, அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா சொன்னாங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களா அது மாதிரி, தோத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால, பரிசுத்த ஆவி வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, யார் சொன்னா நல்லா சத்தமா, டீச்சர்ஸ் கேட்கலாமா, யாருங்க நல்லா சத்தமா சொன்னா, இவங்களா, இல்லையே. இன்னும் ஒரு முறை அவங்க சான்ஸ் கேட்கறாங்க, ரெண்டாவது முறை இவங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப ரெண்டாவது அவங்க எப்படி சொல்ல போறாங்க, ரெண்டாவது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டா நீங்க எப்படி இருப்பீங்க, ரெண்டாவது ஒண்ணு சாட்சி, சாரி முதல் தைரியம், இப்ப ரெண்டாவது நீங்க எப்படி இருப்பீங்க, மூணாவது என்னது சமாதானம். மூணாவது சமாதானமா, முதல் எப்படி இருப்பீங்க, ரெண்டாவது சாட்சி, மூணாவது. இப்போ அவங்க எப்படி சொல்ல போறாங்க, எப்படி பண்ணீங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, 4 நாள் சாப்பிடாதவங்க மாதிரி சொன்னீங்க. இப்போ அவங்க எப்படி சொல்ல போறாங்க, என்ன சொல்லணும், என்ன சொல்லுங்க, சாட்சி, சமாதானம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டா முதலாவது நீங்க எப்படி இருப்பீங்க, ரெண்டாவது, மூணாவது சமாதானமான வாழ்க்கை. அப்போ இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரணும், என்ன பண்ணணும், இப்போ யோவான் ஸ்தானங்கள் போல பாஸ்டர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா நீங்க எதுல மூழ்கி எழுந்துக்கணும்,
தண்ணியில. இப்ப பரிசுத்த ஆவி என் கூட வரணும்னா என்ன பண்ணணும்? இது தைரியம்லாம் வரும், உனக்கு தைரியம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், எல்லாமே வரும். ஆனா பரிசுத்த ஆவிலாம் நீ நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவிலாம் ஞானஸ்தானம் பெறணும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன எருசலேமை விட்டு போகாமல் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருக்கணும். சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் சொல்லுங்க, காத்திருக்கணும். சொல்லுங்க, இதோட நான் முடிச்சிடுறேன். என்ன பண்ணணும்? நீங்க காத்திருக்கணும். யாராருக்கெல்லாம் டீ போட தெரியும்? கை வைத்து காமி. எனக்கு டீ போட தெரியும், அதனால தான். இவ்வளவு பேருக்கு டீ போட தெரியுமா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டீ போடணும்னு என்ன பண்ணணும்? ஸ்டவ்ல பால் வைக்கணும், அப்புறம் என்ன வைக்கணும்? தண்ணி வைக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? டீ தூள் போடணும். போட்டு என்ன பண்ணுவீங்க? சுகர்லாம் போட்டு என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்டவ் என்ன பண்ணணுமா? ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அது இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண? ஆஃப் பண்ணிட்டு பாதி கொதிக்காமே கொடுத்துட்டா அந்த டீ நல்லா இருக்குமா? அப்ப அது என்ன பண்ணணும்? அந்த டீ என்ன பண்ணணும்? நான் சொல்றத சொல்றீங்களா? வாலிப பிள்ளைங்களா? அவங்கள விபிஎஸ்ல இருக்காங்களா? அவங்க விபிஎஸ்ல இருக்காங்களா? ஓகே. ராஜாக்களா, இப்ப நான் உங்களை எல்லாரையும் ஒண்ணு கூப்பிட்டு போறேன். யார்கிட்ட ஹெல்மெட் இருக்கு? இங்க ஹெல்மெட் யார்கிட்ட இருக்கு? ஹெல்மெட் இருக்கா? ஓகே. இப்ப வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வர போறேன். நான் இதோட முடிச்சிட போறேன், சரிங்களா? அந்த வாலிப பிள்ளைங்களை எல்லாரையும் நான் கூப்பிட போறேன். ஃப்ரண்ட்ல ஸ்டேஜ்ல நான் கூப்பிட போறேன். ரெடியா இருக்கு? கூப்பிடலாமா? ஸ்டேஜ்ல அவங்களை எல்லாரையும் கூப்பிடலாமா? சத்தமா சொன்னதா வருவாங்களா? ஓகே, கூப்பிடலாமா? இப்ப நான் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் ஒரே நிமிஷம் வாங்க. 2 நிமிஷத்தை நான் முடிச்சிடறேன். வாங்க வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. கை தட்டினாதான் வருவாங்களா? வாங்க, சீக்கிரம் வாங்க. வாலிப பிள்ளைங்க இப்படியே வாங்க, வேகமா வாங்க, இப்படியே வாங்க, நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க வாங்க. இதுல யாராவது ஒருத்தர் உட்காரணும். யார் உட்கார்றீங்க? யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க உட்காருங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா கை தட்டினாதான் வருவாங்க பெரியவங்க எல்லாருமே. நல்லா கை தட்டுங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க வாங்க வாங்க. யாராவது ஒருத்தர் உட்காரணும். சீக்கிரம் ஃபர்ஸ்ட் உட்காந்துருங்க சேர்ல. யாராவது ஒருத்தர் உட்காருங்க. உட்காருங்கப்பா. ஒரு 10 வசனம் தான் கேட்பேன், சீக்கிரம். ஓகே, நீ ஒரு 5 வசனத்தை 10 வசனம் சொல்ல முடியுமா? 10 வசனம் சொல்லணும். ஒரு பாட்டு மட்டும் பாடு. கை தட்டுங்க, பாட்டு பாடுவார். கை தட்டுங்க. உட்காரணும். சரி, இல்லைன்னா 5 நாள் கதையை மட்டும் சொல்லிட்டு என்ன? 5 நாள் கதையை மட்டும் திரும்பி அதுக்கு தான் நான் சொன்னேன், உட்காராதரா உட்காராதரான்னு. ஓகே, இப்போ ஹெல்மெட் கொடுங்க. ஹெல்மெட்டை கொடுங்க. ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட். எல்லாம் சுத்தி வாங்க, சுத்தி வாங்க. எல்லாம் பக்கத்துல வாங்க. அவர் பக்கத்துல நில்லுங்க. இப்ப நல்ல தலையில டங்குன்னு கொட்டணும். யார் அடிச்சான்னு கண்டுபிடிக்கணும். யார்ப்பா அடிச்சது தெரியலையா? சொல்லணும். யாராவது ஒருத்தரையா சொல்லணும். எடுத்துரு. நல்லா தட்டுங்க. ஓகே ஓகே. அவர் உட்காரட்டும். திரும்ப கூட திரும்பாம இப்ப சொல்லுங்க. கரெக்டா சொன்ன, கரெக்டா சொல்றாரா? திரும்ப கூட யாரு கரெக்டா சொல்லிடுறாங்களா? யாரு? திருப்பியும் கரெக்டா சொல்லாததுக்கு ஒன்னு அடிப்பாங்க. உனக்கு நீ கொஞ்சம் தாங்குவ தானே? தைரியம் இருக்குல்ல? இவருக்கு ஹெல்மெட்டே வானான்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் இல்லாம அடிக்கலாம், வீங்கணும், ஆனா ரத்தம் வரக்கூடாது. சரியா? ஓகேவா? எனக்கு மாத்திக்கலாம், அடுத்தது மாத்திக்கலாம். யாரு? மோகேஷ். ஓகே, நல்ல கரங்களை தட்டலாமா இவங்களுக்கு? நன்றி. இப்ப நீங்க இங்க இருங்க. 2 நிமிஷத்தை நான் முடிச்சிடுறேன். இப்ப நீங்க சொல்லணும், பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படணும்னா முதல் நீங்க என்ன பண்ணணும்? இந்த டீ கொதிக்கிற மாதிரி பொறுமையா நீங்க என்ன பண்ணணும்?
வெயிட் பண்ணும். என்ன சொல்லுங்க? அது இன்னும் சரியா சூடாகாம நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த டீ குடிக்க முடியுமா? அப்ப நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும் என்ன பண்ணணும்? எப்படி சொன்னாங்க? நல்லா சொன்னாங்களே இவங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். இப்ப அவங்க எப்படி சொல்ல போறாங்க? நீங்க தான் ஜெயிக்கணும். சரிங்களா? எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? நைட் பிரேயர் போயிட்டு வந்த மாதிரி சொல்றாங்களே இவங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க? வெயிட் பண்ணணும். ரெண்டாவது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க காத்து இருக்கணும். ஒரு பஞ்சு இருக்கு, டஸ்டர் இருக்கு, மாப் இருக்கு, இந்த இடத்துல துடைக்கணும்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த டஸ்டர்லாம் இப்ப டஸ்டர் எடுத்து கழுவணும், இல்ல மாப் எடுத்து நீங்க வீட்டை கழுவணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணணும் ராஜா? வாங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தண்ணியில என்ன பண்ணணும்? அந்த ஸ்பாஞ்ச மாப முக்கணும். என்ன பண்ணணும்? முகணும். தண்ணியில முக்கணும். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியில என்ன பண்ணணும்? முக்கணும். பரிசுத்த ஆவியில என்ன பண்ணணும்? நீங்க முக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. என்ன பண்ணுங்க? நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு காரியம் நடக்குது. ஒண்ணு என்ன பண்ணணும்னா, அக்கினியா வந்து எதெல்லாம் உங்களுக்கு கோழையா இருக்கிறீங்களோ, நீ வா. யாரோ ஒருத்தர் சொன்னா ஐயோ அப்படின்னப்ப இந்த சூழ்நிலையில என்ன பண்ண, நீ ஒரு ரெண்டு கதை ஏசப்பா பத்தி சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்தாரு. ஒரு பாட்டு பாட சொன்ன. யாரு? வா இங்க வா வா, ஒரே ஒரு பாட்டு பாடு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க பாத்தீங்களா? இப்படி தைரியம் இல்லாம கோழையாக வெக்கப்பட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுவார்னா, பரிசுத்த ஆவினால நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? மீன் பிடிக்கிற பேதுருவை கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவன் பேசுறான்? உன் பேர் என்னது? தினேஷை பார்த்து என்ன பண்ணுவாங்க எதிர்காலத்துல, டே இவனா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. இவன் பேர் என்னது? மோகேஷை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஆச்சரியப்படுவாங்க. இங்க எல்லாம் டேய் இந்த பையனா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்பதாக நீங்களாம் கை கட்டி சார் அப்படின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் அவனை வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தேவையானது என்ன? என்ன தேவை? பரிசுத்த ஆவியினால நீங்க என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஏசப்பா நீங்க என்ன பண்ணுங்க? என்ன? பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்க. என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் நிரப்பும் பொழுது என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு கப்பை மட்டும் கொடுங்க. ஒரே நிமிஷம். ஏதாவது ஒரு காலி கப்பு ஏதாவது இருக்கா? கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதான் காலியா வச்சிடணும். என்ன பண்ணணும்? இதுல இருக்கிற ஏதாவது ஒரு 4 பேப்பர் கூட போட்டலாம். இப்ப நேரம் இல்லைன்னா போடல, பேப்பரை போட்டுட்டு எனக்கு என்னன்னா, என்னால வசனம் சொல்ல முடியல, என் தலையில என்ன இருக்கு? களிமண் தான் இருக்கு, மூளை இல்ல, என்னால கதை சொல்ல முடியல, பாட்டு போட முடியல. இதெல்லாம் என்ன பண்ணணும்? கீழே போட்டுட்டு அதை கொளுத்தி அதை என்ன பண்ணிடணும்? இப்ப காலியா இருக்கிறத ஆண்டவரே என்ன பண்ணுங்க? ஞானத்தினால, புத்தினால, சமாதானத்தினால, என் வாழ்க்கையில தைரியத்தினால இதெல்லாம் நிரப்புங்க. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொளுத்துங்க. என்ன கொளுத்துங்க? பயத்தை கொளுத்துங்க. இந்த மாதிரி பின்னாடி பேசுறத என்ன பண்ணுங்க? கொளுத்துங்க. சண்டை போடுறத கொளுத்துங்க. இது மாதிரி ஹெல்மெட்ல போட்டு ஒருத்தனை அடிக்கிறத என்ன பண்ணுங்க? அடிக்கிறத, சண்டை போடுறத இதெல்லாம் நிறுத்துங்க. என்னோட வாழ்க்கையில எதை நிரப்புங்க? என் வாழ்க்கையில ஞானத்தினால, ஒழுக்கத்தினால, பரலோகத்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாக என்ன நிரப்பும். ஓகே, இப்ப நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டி கிட்ட கொடுத்துறோம். வாங்க. இயேசு வந்த வீட்டிலே, அக்கா கிட்ட கொடுத்துடலாம். இயேசு வந்த வீட்டிலே, வாங்க இங்க வாங்கப்பா. சொல்லுங்க, நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. பாடலாமா? அவ்வளவுதான். ஓகேல? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம். எல்லாம் பாடலாமா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இவ்வளவுதான். திருப்பி நீங்க பாடலன்னு வைங்களேன், திருப்பி உட்கார வச்சு கொட்டிடுவேன் நான். பாடலாமா? பாடலாமா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. பாடுங்க. இயேசு வீட்டிலே சந்தோஷமே. கடன் இல்லையே, சொல்லுங்க. இயேசு
கடனில்லையே ஓட வீட்டிலே கடனில்லையே இயேசு வந்த வீட்டிலே கடன் இல்லையே கடன் ஏன்னா நான் பாட்டு உங்ககிட்ட மைக்கு வரலன்னா டிவியை பாக்குற மாதிரி பாருங்க. நீங்க பாடணும் சரியா? இது மைக்கு மாதிரி நீங்க எல்லாரும் பாடலாம். வாப்பா ஒளிஞ்சிருக்கிறாரு வா. ஏய் வா. இப்போ கை தட்டலாமா? நல்லா வேகமா கை தட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு வந்த வீட்டிலே கடன் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே கடன் இல்லையே. சத்தமா, கடன் இல்லையே கடன் இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே, இயேசு வந்த வீட்டிலே குடி இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே கூடி இல்லையே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டலாமா? ஆமா. அப்படியே கண்களை மூடி நீங்க யாராவது ஒருத்தர் கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்த ஆவினால என்ன நிரப்புங்க அப்படின்னு. அப்ப நீதான் ஜெபம் பண்ண நினைக்கிறேன். நீயே ஜெபம். யாராவது ஒருத்தர் விரும்புறவங்க ஒருத்தர் வந்து முட்டி போட்டு, ஏசப்பா நீங்க எல்லாம் முட்டி போடுங்க, ஒரே நிமிஷம் முட்டி போடுங்க. எல்லாரும் கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? எதனால என்ன நிரப்பணும்னு கேட்க போறீங்க? எதனால? பரிசுத்த ஆவினால என்ன நிரப்புங்க அப்படின்னு. பாப்பா நான் சொல்றதே சொல்லு. என்ன முட்டி போட்ட, முட்டி போட்டுக்க. எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா ஏசப்பா நீ சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க. கண்ணை போடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லாவே பண்ற, நீங்க கட்டாயமே பண்ணாத. பரிசுத்த ஆவியால என்ன நிரங்க. பரிசுத்த ஆவியால எங்களை நிரப்புங்க அப்பா. சிரிக்காதீங்க, சிரிப்பே வரல. ஏன் சிரிக்கீங்க? கேட்க வைக்காம ஏசப்பா சொல்லுங்க. நாங்க நல்லபடியாக டான்ஸ் ஆட வந்திருக்கோம். கண்ணை போடுங்க. நாங்க நல்லபடியா டான்ஸ் ஆடிட்டு கண்ணை மூடுங்க. எல்லாரும் நான் சொல்றத சொல்லுங்க. ஏசப்பா கண்ணை மூடுங்க. நீங்க எல்லாரும் கண்ணை மூட மாட்டீங்களே, கண்ணை மூடுங்க. ஏசப்பா எங்களுக்கு தைரியத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, ஆசீர்வதிங்க, ஞானத்தினால நிரப்புங்க, எல்லா பயத்தை எடுத்து போடுங்க, சண்டை போடுகிற ஆவி எடுத்து போடுங்க, பொய் பேசுகிற ஆவி எடுத்து போடுங்க, எங்களை பரிசுத்த ஆவினால நிரப்புங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையும் எரிச்சு போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. டீச்சர்ஸ் எல்லாரும் பசங்களோட நடுவில் வந்து நில்லுங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் சீனியர் பசங்களோட போய் நின்னுக்கோங்க. யாரும் அங்கே நிற்க வேண்டாம். டீச்சர்ஸ் வாங்க. உமா,
பிரியா இங்க நடுவுல வந்து நில்லுங்க. So, அப்படியே கரெக்டான நேரத்துக்கு நம்ம டைரக்டர் அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டாங்க. சரி, ஓகே. ஆண்டி சரி, எல்லாம் அமைதியா இருங்க. அமைதியா இருந்தா தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம இப்ப வேக வேகமா மழையினால சீக்கிரமா முடிக்க போறோம். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. யாரு பேசுறது? சரி, ஓகே. ஸோ இந்த 7 நாள் VBS நம்ம கூடவே இருந்து அழகா நடத்தி தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதை விட ஸ்பெஷலா வருடம் நம்ம மத்தியில் திமுத்தி அங்கிள் வருவாங்க. அவங்க சில சூழ்நிலையினால வர முடியாததுனால நம்ம மத்தியில் இந்த வருடம் ஏசுராஜன் அங்கிளும் அவங்களுடைய துணைவியாரும் நம்ம மத்தியில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நடத்துனாங்க. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இவ்வளோதானா கிளாப்பு? உங்கள் கிளாப்பில் தான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அங்கிள். எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணீங்க, எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அவங்கள கனப்படுத்த போகிறோம். வாங்க அங்கிள். எல்லாம் கிளாப் பண்ணலாமா அங்கிளுக்கு? அங்கிளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எங்களுடைய சபையின் சார்பாக. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கிளாப் கூடவாப்பா பண்ண மாட்டீங்க, வசனம் தான் சொல்ல மாட்டீங்க. ஆதவன். சரி, ஓகே. ஆண்டி, ஜெனிஃபர் ஆண்டிக்கு ஒரு ஸ்பெஷல். சரியாம்மா? ஸோ அபிஷேக் அண்ணாக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நாங்கள் அபிஷேக் அண்ணா வருவாரா என்னன்னு தெரியல, அதனால நல்லா கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஸோ அண்ணாவை நம்ம கூட ஒரு நாள் இருந்து நம்மளை நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. இப்போ நம்ம VBS ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். VBS ப்ரோக்ராம்குள்ளே தான் போக போகிறோம். அக்கா கூட ஆங்கரிங் பண்ண தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. சரி, வண்டர்ஃபுல். எல்லாம் இன்னைக்கு அழகாக வந்திருக்கீங்க. எல்லாம் ஒரு அலையிலியா சொல்லாமா? வண்டர்ஃபுல். ஒரு ஆமீன் சொல்லாமா? இப்போ எல்லாம் உங்கள் ரைட்டு கை எடுங்க பார்ப்போம். அப்படியே கீழே கொண்டு வா. லெஃப்ட் கை எப்படி எடுத்துச்சு வா. வாய் மேலே கை வை. பேசக்கூடாது, சரியா? இப்போ எல்லாம் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. அவங்கள அழகாக நம்ம சேதம் பண்ணும்போது என்ன பண்ணோம்? கை தட்டணும். கை இருக்கிறவங்க கை தட்டலாம், வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க கை தட்ட தேவையில்ல, சரியா? இப்போ அழகாக கிளாப் பண்ண போறீங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கிளாப் பண்ணணும், சரியா? சிரிக்கக்கூடாது. யாரா மேலே என்ன சொன்னால் டக்குன்னு உங்கள் அழகான பற்களை காட்டக்கூடாது. சரி, வண்டர்ஃபுல். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ சீஃப் கெஸ்ட்லாம் அப்படியே கீழே உட்காந்து எங்களோட பிள்ளைங்களோட ப்ரோக்ராமை பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த VBSல ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். இந்த ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த VBSல எனக்கு பிடித்தது நீங்க பண்ண இந்த ஆராதனை. இப்போ வந்திருக்க அந்த பாஸ்டர் என்ன பண்ணோம்? உங்கள் ஆராதனை பார்க்க வேண்டும். ஆகவே இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளோடு இந்த ஆராதனை செய்ய போகிறோம். நாம் முழங்கால் படிக்கிறோம். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆராதனை செய்வோம். எல்லாரும் அழகா முழங்கால் படிட்டு அழகான கண்ணை முடிக்கும். நீ ரொம்ப அழகா இருக்க. பரலோகம் பார்த்துட்டு இருக்கு.
கண்ணை மூடி கைகளை உயர்த்தி உங்க அழகான கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி வானத்துக்கு நேரா அப்படியே லேசா அசைச்சி அப்படி லேசா அசைச்சி பாடலாம். கைகளை அசைக்கலாமா? வாயை திறந்து பாடு. ஆராதிக்கலாம். ஆராதனை ஆராதனை சொல்லலாம். ஆராதனை ஆராதனை எந்தன் உள்ளத்தை தந்தேன் உமக்கே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை. உண்மையா சொல்ல பார்க்கலாம். உந்தன் பிள்ளையாய் மாற்றிடுமே எந்தன் தந்தை நீரே. எந்தன் இதயத்தை தந்தேன் உமக்கே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. உந்தன் பிள்ளையாய் மாற்றிடுமே எந்தன் தந்தை நீரே. ஆராதனை சொல்லணும். கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? பாடலாம். ஆராதனை சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்தி வாய் திறந்து ஆராதனை ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை யோவான் ஆராதனை. தூரம் சென்று தூரம் சென்று உம்மை பிரிந்து உம்மை சென்றேன். பிரிந்து சென்றேன். அறியாமல் வாழ்ந்துட்டேனே. அறியாமல் வாழ்ந்திட்டேனே. தேடி தேடி வந்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டீர் எந்தன் தந்தை நீரே. சொல்லலாம். தூரம் சென்றேன் உம்மை பிரிந்து சென்றேன் அறியாமல் வாழ்ந்திட்டேனே. தேடி வந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர் எந்தன் தந்தை நீரே. ஆராதனை. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆராதனை கடைசி ஆராதனை ஆராதனை உணர்ந்தவர்களாய் நம்ம வாய் திறந்து பாடலாம். ஆராதனை ஆராதனை ஆமென். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து முடிக்க போறோம். கைகளை உயர்த்தி அசைத்து Yes, Master. Thank you, Lord. Amen, amen, amen. Hallelujah. Lord. அப்படியே Thank you, உட்காரு, அப்படியே Jesus. உட்காரு. Thank you, Lord. எப்படி போவாங்க தீபிகா தங்கச்சிங்க வரது சரி, ஓகே. முதலாவது எல்லாம் உட்காருங்கம்மா. வடி நாடும் சரணமையா. தெய்வீக அன்பு மழை பொழிபவரே திருவடி நாளும் சரணமையா. தெய்வீக அருள் மழை பொழிபவரே
கிளாப் பண்ணலாமா? சூப்பரா செமையா பண்ணாங்கக்கா. செமையா பண்ணாங்களா? ஆமாக்கா. யார் ட்ரெயினர்னு கேளுங்க. யாரும்மா ட்ரெயினரு? யாரு? அவங்களே கத்துக்கிட்டாங்க. ஓ வாவ். சரி ஓகே, கிளாப் பண்ணலாம். நம்ம வேக வேகமா போலாம். ஆமா. வசனம் சொல்றவங்களாம் மழை நின்ற பிறகு சொல்லலாம். சரி, அடுத்ததாக பிடிச்சுக்கோ, பிகினர் பிள்ளைங்க பிடிச்சுக்கோ, அந்த பாட்டு ஆட வராங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா பசங்களை மேலே ஏற்றுங்கப்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா. அக்கா நம்ம பிகினர் பிள்ளைங்க